சுவாமிநாதன், இந்த விஷயம் எலெக்ஷன் ரிசல்ட் வரப்பையிலிருந்து இது பேசு பொருளாக இருக்குது. அப்போலோ மருத்துவமனையில் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது தாப்பாண்டியன் தான் சொன்னார், நீங்க போய் சந்திச்சிங்களா பார்த்தீங்களா அப்படின்றப்ப பார்த்தவர்களை பார்த்தேன் அப்படின்னாரு. இப்ப நமக்கு கிடைக்கிற தகவல்லாம் எனக்கு தகவல் சொன்னாங்கப்பா, யாரு சொன்னாங்க என்னன்னு தெரியல. இன்னைக்கு ரஜினி அவர்கள் மறுக்கிறார். இதுல ஆர்கே சொல்ற ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒரு ஃபோன் கால், எங்கிருந்தோ ஒரு ஃபோன் கால் போயிருக்கு, அதுக்கப்புறம் இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, அதுக்கப்புறம் நிறைய திசை திருப்பல் இருக்கு, இதுல ரஜினியும் உள்ளுக்கு வந்திருக்காருன்றது தான் தன்மை. இதெல்லாம் நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க சுவாமிநாதன்? சார், முதல்ல ரஜினி அவர்கள் ஆர்கே சார் சொல்ற ஒரு இடம், முக்கியமான இடம். நேற்று தான் கமலஹாசன் அவர்கள் சந்தித்தார். அதற்கு பின்புதான் அவர் செய்தியாளர்களை சந்திக்கிறார். கிட்டத்தட்ட ரஜினிகாந்த் அவர்கள் காலம் காத்திருந்து பதில் சொல்லும் பதிவு போட்டிருந்தார். இன்னைக்கு பாருங்க, அவர் விஜய் சம்பவத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய சூழல் காலம் ஏற்படுத்தி இருக்கு. இல்ல, காலம் காத்திருந்து பதில் சொல்லுன்றது இப்ப கமலுக்காக காத்திருந்து பதில் சொல்றாருன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, கண்டிப்பா இல்ல. இன்னைக்கு காலம் காத்திருந்து பதில் சொல்லணும்னு சொன்னவரு இன்னைக்கு விஜய்க்கு எதிராக தான் செய்யலைங்கிறத காத்திருந்து கிட்டத்தட்ட ஒரு நீண்ட கால காத்திருப்புக்கு பின்பு செய்தியாளர்கள் சந்திப்பை இன்னைக்கு சொல்லியிருக்காரு. ஒன்று. இரண்டாவது சார், திமுக அதிமுக இடையில ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை ஏதோ ஒன்று இருந்தது அப்படிங்கிறதா வெளிப்படையாகவே நமக்கு தெரிந்த விஷயங்களாகத்தான் இருக்கிறது கடந்த சில தினங்களா. அதுல ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா சார், அது ஏன் சி வி சண்முகம் அவர்கள் எதிர்க்கிறார் இன்றைக்கு, இதை ஒரு குற்றச்சாட்டா சொல்றாரு. நம்ம ஒருவேளை இதை இன்னொரு கோணத்தில் இப்படி பார்த்தா, தாவேகா பக்கம் இவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டா இவர்களுக்கு கிடைக்கிறதா அமைச்சர் பிரதிநிதித்துவம். அதே திமுக கூட்டணிக்குள் திமுக இணைந்திருந்தாலும் சி வி சண்முகம் அவர்கள் கிடைக்கிறது அமைச்சராக தானே இருந்திருக்கும். அப்ப தாவேகாவும் திமுகவை போன்று அதிமுகவை எதிர்த்து களம் கண்ட ஒரு இயக்கம் தானே. அப்ப சி வி சண்முகம் அவர்கள் இன்னைக்கே இதை சொல்றாரு. கிட்டத்தட்ட அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிலைப்படுத்தி ஒரு இது என்று சந்திக்கிற பொழுது கடைசி கட்டத்துல சார், எனக்கு இன்னொரு சின்ன சந்தேகம் கூட இருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதை ஒட்டியே எனது அரசியல் நிலைப்பாடு இருக்கும் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட 8ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அறிவிச்சிட்டாங்க. 9ஆம் தேதி முழுவதும் திருமாவளவன் அவர்கள் ஏன் மௌனம் காத்தார்? 9ஆம் தேதி மாலையில தான் அவர் அறிவிக்கிறார். விசிகா ஆதரவு, நிபந்தனையற்ற ஆதரவு அப்படிங்கக்கூடிய புள்ளியை நோக்கி அவர் 9ஆம் தேதி மாலையில தான் நகர்றார். அது போக இன்னொரு கேள்வி சார். இல்ல, எனக்கு நீங்க ஒரு கேள்வி கேட்டதுனால சுவாமிநாதன், நீங்க கேள்வி கேட்டதுனால சில புள்ளிகளை உங்களுக்கு நினைவூட்டுறேன். திருமாவளவன் அவர்கள் முதல் நாள் மாலையில நிர்வாகிகள் கூட்டம் கூட்டப்படுது. அதுல அமைச்சரவையில் பங்கு, ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொல்றாங்க. திரு வன்னியரசு பதிவு போடுறாங்க. அந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு இது திருமா காலம் அப்படின்னு சொல்றாங்க. செல்வ பெருந்தகை சிந்தனை செல்வன் அவர்கள் இனி இந்த குழப்பத்திற்கெல்லாம் தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் 4 மணிக்கு தான் அவங்க ஆதரவு கடிதம் கொடுக்குறாங்க திருமாவளவன் அவர்கள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கட்சிக்காரங்களோட முடிவு, அதற்கு இடையில அமமுக விஷயம்லாம் வெளியில வருது. அப்ப ஒரு யோசிச்சிருக்க மாட்டாங்கன்னு புரிஞ்சுக்க வேண்டாமா? சரி, இந்த ஆதரவு கொடுக்கலாமா, நம்பி போகலாமா, அப்படிலாம் யோசிச்சிருக்க மாட்டாரா? இல்ல சார், யோசிச்சிருப்பாங்க. பட் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிலைப்பாட்டை ஒட்டி உடனடியாக ஒரு ஜூம் மீட் நடத்துறேன்னு அவர் பேட்டி கொடுத்திருந்தார் கடந்த காலங்களில். 8ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாலையில கடிதம் கொடுத்துட்டாங்க. அவர் தொடர்ச்சியாக சொன்னது, கிட்டத்தட்ட நீங்க தேர்தல் தொடங்குகிற காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா இடதுசாரிகளுக்கான இடம் 18 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, தன்னையும் இடதுசாரிகளோடு இணைத்தே தான் அவர் சொன்னார். அவர் கிட்டத்தட்ட 8ஆம் தேதி அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் முடிவை அறிவித்திருக்காங்கன்னா 9ஆம் தேதி காலையிலிருந்து மாலை வரை அது ஏன் தாமதமானது? அது திமுக கூட்டணி அப்படின்னு பேசப்பட்டதனுடைய பின்பொருள் திருமாவளவன் அவர்களே முதல்வராக அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொன்ன இடம். நான் இன்னொரு இடத்துல பொருத்தி பார்க்கிறேன். சி வி சண்முகம் அவர்கள் இன்னைக்கு சொல்றாரு திமுகவோடு பேசினாங்க. ஒருவேளை திமுகவோடு பேசியிருந்தாலும் சி வி சண்முகம் அவர்கள் அமைச்சராக தானே இருப்பார். அப்ப தாவேகாவோட போக முடியும்னா திமுகவோட பொருள் என்ன பிரச்சனை? அங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒருவேளை முதல்வர் இருக்கை கேள்விக்குறியா இருக்கலாம். அது ஒரு சிக்கலாக கூட அந்த அதுல நீங்க எழுப்புற முக்கியமான சுவாமிநாதன், நீங்க எழுப்புற முக்கியமான விஷயம்ன்றது, முதல்ல சொன்ன அரேஞ்ச்மெண்ட் என்ன? திரு இபிஎஸ் அவர்கள் முதல்வராவது, அதுக்கு திமுக வெளியிலிருந்து ஆதரிக்கும். அதை எங்களால எப்படிங்க ஏத்துக்க முடியும்? நாங்க திமுக தீய சக்தின்னு சொல்லி தானே களமாறுறோம்னு சி வி சண்முகம் அவர்களே சொல்றாங்க. ஆனா மாற்று ஏற்பாடுக்கு அவங்க ஒத்துக்கிறாங்க. திருமாவளவன் அவர்களை முதல்வர் ஆக்குறது, அதிமுகவில் இருக்கிற 33 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கிறது, அதை திமுக வெளியிலிருந்து ஆதரிக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. அப்ப இது என்ன போச்சு? ஏன் இந்த எதிர்ப்பு? என்ன நடந்ததுன்னு நீங்க என்னவா புரிஞ்சுக்கிறீங்க இவ்வளவு நாளுக்கு பிறகு? இல்ல, அது கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் இருக்கையை விரும்பினார். அதனாலதானே பாண்டிச்சேரியில அவங்களுடைய எம்எல்ஏக்கள் அனைவரும் அமர வைக்கப்பட்டிருந்தாங்க, பாண்டிச்சேரியில இருந்தாங்க. அப்ப கிட்டத்தட்ட திருமாவளவன் அவர்களுக்கு போறது, இபிஎஸ் அவர்கள் மீண்டும் ஒரு அமைச்சராக இருக்கிறதுக்கு நம்ம இவ்வளவு உழைக்கலையே, 200 தொகுதி பரப்புரை இருக்கலாமே அப்படின்னு நினைத்திருக்கலாம். ஒருவேளை இந்த புள்ளிகளை நம்ம இணைத்து பாக்குறப்ப. இன்னொன்னு, ஆளுநர் ஒரு திசையை காட்டுறாருல்ல சார். ஆளுநர் என்ன செய்யணும்? 118 பேரோட வாங்கங்கிற இடத்தோட முடிக்கலையே. திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து வந்தால்
நாங்க அவர்களும் 118 காட்டுனா அவர்களை கூட ஆட்சி அமைக்க அழைப்பேன்னு ஆளுநரையா சொல்ல வேண்டிய தேவை வந்தது. அப்ப இந்த புள்ளிகளில நம்ம இணைத்து பார்க்க வேண்டியது இருக்குல்ல. அப்ப இது பின்னால் நடந்தது அப்படிங்கிறது நிச்சயமான ஒன்றாகத்தான் பாக்குறேன். அதுல சுவாமிநாதன் இதுல நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். இப்ப திரு ஆர்கே அவர்கள் சொன்ன மாதிரி இப்ப திருமாவளவன் அவர்களை முதல்வர் ஆக்குவது, அதை அதிமுக ஆதரிப்பது, கூட்டணி கட்சிகள் ஆதரிப்பது அப்படின்னா இடதுசாரிகளுக்கு பெரிய சிக்கல் இருக்காது. அதிமுகவும் ஓகே, திமுக வெளியில இருந்து ஆதரிக்குது அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்குல்ல, பாமகன்ற ஒரு இடம் இருக்குல்ல, அவங்கள்ட்ட இருக்கிற நாள் அதெல்லாம் அவங்க யோசிச்சாங்களா? இல்ல உண்மையில அப்படி பேச்சுவார்த்தை சீரியஸா பேசுனாங்களா? இல்ல காத்துல பேசினதெல்லாம் நம்ம வச்சு பேசிட்டு இருக்கோமா? எப்படி புரிஞ்சுக்கிறது அதை? இல்ல அது ரொம்ப சீரியஸாக பேசுறாங்களா என்பது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒன்றாக தான் இன்னைக்கு இருக்கு. அது ஏன்னு சொல்லிடுறேன் சார். நீங்க பாமக ஒரு கோணம் சொல்றீங்க, மிக முக்கியமா பாஜக அதை விரும்புமானே தெரியாது. சனாதன எதிர்ப்புல திமுக விட தீவிரமா இருக்கிறவர் திருமாவளவன் அவர்கள். திமுகவை வீழ்த்திட்டு விடுதலை சிறுத்தைகள்ல ஒரு முதல்வர் பதவியை கொடுத்தா அது பாஜகவுக்கு இன்னும் நெருக்கடியாக அமையும் கூட அவர்கள் நினைத்திருக்கலாம். ஒன்று, அந்த கோணத்திலும் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப கிட்டத்தட்ட முன்னெடுப்புகள், பல ஐடியாக்கள் சொல்லப்பட்டிருக்கலாம், பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கலாம், அதில் ஒன்றாக இது இருந்திருக்கலாம். பட் ரஜினிகாந்த் அவர்கள் கிட்டத்தட்ட முக ஸ்டாலின் அவர்களை மட்டும் சந்தித்ததுனாலதான் இந்த சிக்கல் ஏற்பட்டது. இன்னைக்கு நம்ம விஜய கேட்கிறோம்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏன் சந்திக்கல அப்படிங்கிற மாதிரி தான் இது. கிட்டத்தட்ட அவர்கள் முக ஸ்டாலின் அவர்களை மட்டும் சந்திக்கிறார். குளத்தூர்ல அவருடைய தோல்வி ஜீரணிக்க முடியல, அவர் போய் சந்திக்கிறார். சீமான் 4வது இடம் போயிருக்காரு, காரைக்குடியில 4வது இடம் போயிருக்காரு, டெபாசிட் இழந்திருக்காரு, சங்கி என்றால் நண்பன் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு ரஜினிகாந்த் கடந்த காலங்களில் நட்புறவோடு இருந்தவர். இல்ல நீங்க திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு நீங்க நம்ம ஒரு வழிகாட்டு மேப் மாதிரி போடுறோம் ஏன் இப்படின்னு. அவர் ஏதோ நான் யாரெல்லாம் தோற்று இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் போய் ஆறுதல் சொல்ல போறேன்ற தன்மையில இல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா 40 ஆண்டு கால நண்பர், எனக்கு ரொம்ப பேரதிர்ச்சியா இருந்ததுங்க, அதனால போனேன்ற இடம் தானே இருக்கு. இப்ப அந்த இடத்துல இருந்து தான் ரஜினி அவர்களை சந்தேகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா, நீங்க சொல்ற பாஜகன்ற ஒரு சந்தேகம் வந்ததுனால ரஜினி இணைச்சு பேசப்பட்டாரா? ஒருவேளை இதுக்கு இந்த ஆபரேஷனுக்கு பின்னாடி பாஜக இருக்கு, அதுதான் காரணமா? ஆமா, இப்படியான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட டெல்லி ஆட்சி இல்லாம நடக்காது. அப்படியான முயற்சிகள் நடந்திருந்தாலே அதுக்கு டெல்லியினுடைய ஆட்சி வேணும். அதனாலதான் இது ரஜினி அவர்கள் மீதும் இது கிட்டத்தட்ட இழுத்து பொருத்தப்பட்டு விட்டது. ரஜினிகாந்த் அவர்கள் இயல்பாக தான் சந்தித்தார். பட் அதான் நான் சொன்னேன், அவர் தோல்வி அடைந்திருந்த சீமான் போன்றவர்களையும் சந்தித்திருந்தாலும் அல்லது தொலைபேசியில உரையாடி இருந்தாலும் இந்த சிக்கல் வந்திருக்காது. ஒரு ட்வீட் போட்டிருந்தா போதும், நான் சீமான் அழைத்து பேசினேன், தோல்வி அடைந்த பேசினேன், அது வெற்றி பெற்றவர்கள் ஒரு வாழ்த்து சொல்லியிருந்தாலும் கூட இவ்வளவு சிக்கல் வந்திருக்காது. வெற்றியாளருக்கு உடனடியாக ஒரு தொலைபேசியில் அழைத்து வாழ்த்து சொல்லியிருந்தா கூட இவ்வளவு சிக்கல் வந்திருக்காது. இப்ப அவர் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்றாரு, நான் எக்ஸலத்துல போட்டிருந்தேன் அப்படிங்கிறது அது பார்வைக்கே வராம தான் சேர்த்துதான் இவ்வளவு சிக்கலை உருவாக்கி. இனிமேல் தேர்தல் முடிவுலாம் வந்தா யாரும் தோற்றா யாரும் போய் பார்க்க மாட்டாங்க செலிபிரிட்டி, நம்ம போய் பாப்பானே ஏன் நம்ம பிரச்சனை அப்படின்னு நம்ம பேசலாம்.